வணக்கம் சொந்தங்களே. ரொம்ப உடம்புக்கு சத்தான சுவையான ஒரு பீக்கங்காய் சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உடலுக்கு ரொம்பவுமே நன்மை தரக்கூடிய பீக்கங்காய் சட்னி. இதெல்லாம் இது கூட சேர்த்து நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா பொருளும் நம்ம எடுத்தாச்சு. காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், 5 பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சம் போல் உளுந்து, தேவையான அளவு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, நறுக்கி வச்ச தக்காளி, வெங்காயம், பொடியாக அரிஞ்சு வச்ச பீக்கங்காய், தேவையான அளவுக்கு உப்பு, தாளிப்புக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் நல்லா நிறம் மாறணும். நல்ல நிறம் மாறினதுக்கப்புறம் இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா நிறம் மாறி வந்திருக்காது. இப்போ நம்ம உளுந்து இது கூட சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா கலர் மாறி வரணும். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் நல்லா வெந்து வரணுங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் நம்ம பீக்கங்காவை சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய், வேர்க்கடலை சேர்த்துருக்கலாம். நம்ம காய் நிறைய சேர்த்ததுனால நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் புளி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பீக்கங்காய் நல்லா வெந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரணும். இது தோசை, இட்லி, சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி. நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆற வச்சிடலாம். ஆறின பீக்கங்காவை ஒரு மிக்ஸி பவுலில் போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப உடலுக்கு நன்மை தரக்கூடிய பீக்கங்காய் சட்னிங்க. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னா தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்துலேயே சேர்த்து சாப்பிட்லாம். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா நிறமாறினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை விட்டு நம்ம இதை சட்னியில் போட்டுக்கலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சத்தானது, சுவையானது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தணிகை வேலன்.